தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவனுடைய வார்த்தை கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய கிருபைக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த பிரசங்கம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, யூடியூப் மூலமா பார்க்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. எங்கெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி சுகப்படுத்தி விடுதலையாக்கி ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையினால நடத்துங்க ஏசப்பா. இந்த ஆண்டவரே அப்பா, இந்த மெசேஜுக்கு விரோதமா எழுந்திருக்கிற எல்லா பிசாசின் தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. So தேவன் நல்லவர். நாள் வரைக்கும் நமக்கு கிருபைகளை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய பெரிதான கிருபை. இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம எதுக்காக சொல்லுகிறோம்னா, ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை நினைத்து நாம் சொல்லுகிறோம். எத்தனையோ பிரச்சனைகள் கடந்த நாட்கள் வந்திருக்கலாம், ஆனாலும் இன்றைக்கும் தேவ சமூகத்துல நம்ம எல்லாரும் ஒன்றாய் கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த நாளிலும், இந்த ஓய்வு நாளில கர்த்தர் உங்களோடு பேசும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 3 யோவான் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, பிரியமானவனே, இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் இவ்விதமாய் வேண்டுகிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறார். உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்க எல்லாத்திலும் சுகமா இருக்க வேண்டும் என்று. ஆமென். பாருங்க, கர்த்தரும் அவ்விதமாய் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பம் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுகம் இருக்கணும், பலன் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்துல வாசித்தோம் என்றால், நீ எல்லாவற்றிலும் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தோம் என்றால், நம்முடைய தனிப்பட்ட சரீரமாகட்டும், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், குடும்பமாகட்டும், நம்முடைய வளர்ச்சியின் காரியங்கள் ஆகட்டும், என்னவானாலும் சரி, நீங்க வேலைக்கு போகிற காரியமா இருக்கலாம், உங்களுடைய எதிர்கால காரியமா இருக்கலாம், எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருக்கணும்னா சுகமா இருக்கணும், வாழ்ந்து இருக்கணும், நீங்க நல்லபடியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வாஞ்சியை, கர்த்தர் நம்மை குறித்ததான எண்ணங்கள் எல்லாமே நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சோ இந்த வேத வசனத்துல சங்கீதம் 122 சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் சுகத்தை கட்டளையிடுகிறார். அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்க வேண்டும், உங்கள் வீடுகளிலே சுகம் இருக்க வேண்டும். இன்றைய தினத்துல, இன்றைய நாட்களில அநேகருக்கு மத்தியில பலவீனத்தை அநேகமாய் நாங்கள் கேள்விப்படுகிறோம். யாரை கேட்டாலும் இல்ல பலவீனமா இருக்கு, சோர்வா இருக்கு, பயமா இருக்கு, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை. இதை குறித்து நாம் அநேக நாட்களா நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பாருங்க, ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய வீடுகளிலே சுகம் இருப்பதாக. இதைதான் கர்த்தர் விரும்புகிறார், இதைதான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சுகவீனத்தை கொண்டு வருகிறதெல்லாம் யாரு அப்படின்னா பிசாசுடைய கிரியைகள். நாம் வாழ்ந்திருக்க கூடாதபடிக்கு, நாம் பலவீனத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக பிசாசானவன் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ள அவன் கடந்து வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்து வைக்கிறான், சுகவீனத்தை ஏற்படுத்துகிறான், பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறான், பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறான். இது பிசாசுடைய கிரியைகள். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்ம எப்படி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வீடுகளில் சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த சுகவீனங்களை குறித்து நாம் பார்க்கும் என்றால், ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டோட நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க, தலைகீழாக மாறி இருக்கும், அந்த சூழ்நிலையே ரொம்ப கோரமா இருக்கும். இதை குறித்து வேதாகமத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம். புதிய ஏற்பாட்டுல மார்க் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. 12 வருடமாக அவளுக்கு ஒரு சரீரத்துல ஒரு பலவீனம், அந்த சரீரத்துல சுகவீனம் இருந்தது. அது நிமித்தமாக அந்த சகோதரி எவ்வளவாய் இந்த இடத்துல அவங்க பலவீனப்பட்டார்கள் என்று நாம் பார்ப்போம். 26வது வசனத்தை வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிப்போம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து
அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆமென். இந்த வசனத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் 12 வருடமாக ஒரு ஸ்திரீக்கு ஒரு பலவீனம், அந்த சரீரத்திலிருந்து உதிரம் வெளிவருகிறது. அவளுடைய சரீரத்தினுடைய காரியங்கள் மிகவும் மோசமான ஒரு நிலவரத்துல இருக்குது. அதுல வசனத்தை பார்த்தோம்னா அந்த 12 வருடமா அவளுக்கு குணமடையலன்னு வசனம் சொல்லுது. அப்ப அப்படின்னா அநேக வைத்தியர்களை போய் அவ பார்த்திருக்கா, நிறைய டாக்டர்ஸ் மீட் பண்ணிருக்கா. அங்க இங்க போய் இந்த டாக்டர் அவங்க சொல்றாங்க, அந்த டாக்டர் சொல்றாங்க, ஃப்ரெண்டு சொன்னா அங்க ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க, இங்க வந்தா அங்க ஒரு டாக்டர் கிட்ட, அவங்க தெரிஞ்சவங்க எல்லா ஊரெல்லாம் சுத்தி சுத்தி அவர் டாக்டர் கிட்ட போயும் சற்றாகிலும் குணமாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இது நிமித்தமா வருத்தம் அடைகிறா. ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த காலகட்டத்துல இது ஏற்ற காரியமா இருக்கிறது. அநேக பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல் வீடுமா சுத்தும் போது அவங்களுடைய பலவீனங்கள் பார்த்தோன்னு வச்சுக்கோ, நான் சமீப நாட்களா சில பேரை நான் பார்க்க போகும்போதெல்லாம் அவர்களெல்லாம் சோர்ந்து போயிருப்பார்கள். அவர்களை பார்க்கும் போதே கவலையா இருக்கும். டாக்டர்ஸ் மீட் பண்றது, அங்க ஹாஸ்பிட்டல் போறது, வீட்டுக்கு வருது, இப்பேற்பட்ட ஒரு பலவீனத்து நிமித்தமாக அவர்கள் சோர்ந்து போவாங்க. ஆனா இந்த சகோதரி பாத்தீங்கன்னா அவருடைய சரீரத்துல பலவீனம், அவள் டாக்டரை பார்த்து ஒண்ணும் ஆகல. அது மாத்திரம் இல்லாம அநேக பணம் அவள் செலவழித்திருக்கிறார், நிறைய பணம். சோ வசதி படைத்தவளா இருந்திருப்பா ஆக்சுவலா. அல்லேலூயா. பாருங்களேன், அதனாலதான் அவன் அந்த பணம் செலவழித்ததை குறித்து சொல்லப்படுது. அவன் செலவு பண்ணியும் அவளுக்கு பிரயோஜனம் இல்ல, அவள் எவ்வளவா முயற்சி பண்ணும் அவளுக்கு பிரயோஜனம் இல்ல. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் அநேகருக்கு மத்தியில் இருக்கிறது. சோ டாக்டர் கிட்ட போன என்னால முடியல, சோ டாக்டர் கிட்ட போய் இவ்ளோ மெடிசன் சாப்பிட்டு எங்களால ஒண்ணுமே கேட்கல, அந்த ஒரு நாள் கேக்குது, அடுத்தது மறுபடியும் அதே பிரச்சனை வருதுன்னு எத்தனையோ பிள்ளைகள் நம்ம இடத்துல சொல்லுவது உண்டு. ஹல்லேலூயா. இன்றைய இந்த காலகட்டத்துல இந்த காரியங்களை குறித்து நான் அதிகமாய் ஜெபத்துல வைத்து யோசிக்கும் போது இதை குறித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த வைத்தியர்கிட்ட போனவுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இந்த டாக்டர் கிட்ட வந்திருக்கோம், இந்த டாக்டர் என்ன சரி பண்ணிடுவாரு, இல்ல அந்த டாக்டர் கிட்ட போனேன், அவர் ரொம்ப காஸ்ட்லி டாக்டர், அவர் என்ன சரி பண்ணிடுவாருன்னு மனுஷனை நம்பி 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 அந்த சகோதரி பல இடங்களில் அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காரியத்தை கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிறார். ஆமென். பாருங்க, நீங்களும் ஒருவேளை இவ்விதமான ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பலவீனப்பட்ட சரீரமா, சோ வியாதியோடு போராடுகிறீர்களா, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல அந்த சகோதரியை குறித்து நாம் வாசிக்கும் போது அவள் இவ்விதமாய் வருத்தப்படுகும் போது இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறார். ஹல்லேலூயா. சோ 12 வருடமா இருக்கிறது, அவள் குணமாகவும் இல்ல, பணம் செலவழித்து அந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் முன்னேற்றம் இல்ல, வருத்தத்தோடு ஏன் இனி நான் உயிரோடு வாழணும், ஏன் இன்னைக்கு நான் என்னால என்ன ஆக போகுது, என்ன பணமும் போச்சு, சோ ஆரோக்கியமும் இல்ல, எதுக்கு நான் உயிர் வாழணும், எதுக்காக நான் இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு பீக்குல அவங்களோட மைண்ட் செட் போயிடுச்சு. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில யாராகிலும் இருப்பீங்களா, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், இயேசு ரட்சகர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். இந்த அருமையான சகோதரியும் இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். ஜனத்திற்குள்ளே அவர்கள் இயேசுவின் பின்பதாக அவர் கடந்து செல்கிறார்கள். வியாதி பலவீனம் ஒரு பக்கம், பல பேர் பல விஷயத்தை சொன்னதுனால பல டாக்டர்ஸ் மீட் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. ஆனா இப்ப யாரை கேள்விப்படுறாங்கன்னா, சோ வைத்தியராகி இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நானே நல்ல பரிகாரி என்ற கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பரிகாரியான கர்த்தரை அவங்க மீட் பண்ணிட்டாங்க. அவங்க மீட் பண்ணதுமே அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் இந்த மருத்துவர் இலவசமாய் நம்மளை சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இலவசமாய் சுகப்படுத்துவார். ஆண்டவர் அப்பா என்று நீங்கள் ஒரு வார்த்தை கூப்பிட்டால் உங்களுக்கு சுகம் உண்டாகும். அப்பா என்று ஒரு வார்த்தை கூப்பிட்டால் ஆண்டவர் இறங்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சகோதரிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இந்த ஸ்திரீக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நான் பல இடங்களில போனேன், பல பணங்களை செலவு பண்ணேன், பல பேரிட்ட நான் போய் உட்கார்ந்து எவ்வளவோ கண்ணீரோட நான் சில காரியங்களை செய்தேன், என்னுடைய சக்தி, என்னுடைய பலன், பணம், அதை வைத்து கூட நான் பார்த்துட்டேன், ஆனாலும் ஒன்றுமே நடக்கல. ஆனா இப்போது இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் யார் என்றால் என் ரட்சகர், என்னை காப்பாற்றுவார் என்று நம்பி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்தால். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே இந்த பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகளே, பலவீனத்தோடு இருக்கிறீங்களா, பயத்தோடு இருக்கிறீங்களா, நீங்க முதல் காரியம் என்ன தெரியுமா செய்யணும், கர்த்தருக்கு பின்பதாக கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. சோ கேள்விப்படுறீங்க, அங்கே போனால் சுகம் வரும், இயேசு என்ற வார்த்தை சொன்னால் சுகம் வரும் என்று சொல்லி என்றைக்கு கேள்விப்படுகிறீர்களோ அன்றைக்கே உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். இந்த ஸ்திரீ அப்படிதான், வியாதி இருந்தது, பலவீனம் இருந்தது, வியாதியுடைய உக்கிரகம், அவளால் உயிர் வாழ கூட முடியாத அளவுக்கு அவளுடைய சோர்வு வருத்தத்தோடு அவள் காணப்பட்டாலும் இயேசுவை கேள்விப்பட்ட உடனே அவள் முதல் காரியம் செய்கிறாள், இயேசுவுக்கு பின்பதாக கடந்து வருகிறாள். இன்றைக்கு சத்தியத்தை உங்களிடத்துல ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. ஆண்டவரே, இந்த பலவீனமா இருக்கு, எனக்கு ஏதாவது செய்யும் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனையோ சாட்சிகள் இந்த நாட்கள்ல கேட்கிறோம். இதே பிரச்சனைகளோடு எத்தனையோ ஸ்திரீகள் போராடிடும் போது கர்த்தர் இந்த வேளையில சுகம் கொடுத்தாரு. சோ இயேசு ஜீவிக்கிறார். பாருங்க, இயேசு கிட்ட மட்டும்தான் அற்புதம் உண்டு, அதுவும் இலவசமான அற்புதம் உண்டு. நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற வேளையில அப்பா உங்க கிட்ட வந்து சேருவார். பாருங்க,
பலவீனம் இருந்தது. அந்த ஊருக்குள்ள அவளை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அந்த 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 பிள்ளையுடைய பலவீனம் வந்து பாத்தீங்கன்னா, அவள் தீட்டுப்பட்டவளை போல எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவளை விட்டு ஓரமா ஒதுங்கி இருப்பாங்க. அவளை விட்டுட்டு எல்லாரும் ஐயோ இந்த பிள்ளையா அப்படின்ட்டு நினைச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலப்பட்டு பலவீனப்பட்டு சோர்வடைஞ்சு ஏன் ஆண்டவரே நான் என்று நினைத்த அந்த மகளுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகளுடைய பலவீனத்துல அவள் முதல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறா. முதல்ல ஒரு காரியத்தை செய்கிறா. என்ன தெரியுமா? நான் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டுட்டேன். அவர் அற்புதம் தருவார் என்று எனக்கு தெரிந்து விட்டது. இப்பொழுதே நான் கடந்து செல்கிறேன் என்று அவர் இயேசுக்கு பின்பதாக வந்தார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இயேசுவை கேள்விப்பட்ட மாத்திரத்துல, கர்த்தரை அறிந்த மாத்திரத்துல முதலாவது டாக்டர் கிட்ட ஓடாதீங்க. முதலாவது தேவனிடத்துல வாங்க. அப்பா என்று அவரை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களை கர்த்தர் சுகப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கடந்து வருகிறார். தேவனை நோக்கி பின்பதாக வந்து அந்த ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில எப்படியாகிலும் என் தேவனை நான் தொட வேண்டும் என்று அவர் வஸ்திரத்தை தொடுகிறார். உடனே தேவன் கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது. அங்கிருந்து அவர் வல்லமை புறப்பட்ட உடனே அவருடைய சரீரத்துல உதரமா போய்கொண்டிருந்த பலவீனம் அப்படியே நின்று போயிட்டு அவளுக்கு உடனே சுகம் உண்டாயிடுச்சு. ஆச்சரியமான ஒரு காரியம். அந்த சகோதரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் இயேசுக்கு பின்னாடி போனேன், அவரை தொட்ட மாத்திரத்திலே சுகம் வந்துருச்சுன்னு அவள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹல்லேலூயா. சோ இந்த நேரத்துல இயேசு திரும்பி ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அப்ப கூட இருக்கிற சீஷர்கள்லாம் கேக்குறாங்க, இன்னும் ஜீசஸ் இவ்வளவு பேர் சுத்தி இருக்கிறாங்க, எல்லாரும் நெருக்கி உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது தொட்டது யாருன்னு எப்படி கேக்குறீங்க? இல்ல, விசுவாசத்தோடு என்னை ஒரு பிள்ளை தொட்டிருக்கிறான் என்று இயேசு சொன்ன மாத்திரத்துல இவ பயந்து வருகிறா. ஜீசஸ பார்த்து, ஜீசஸ் நான் தான் உங்களை தொட்டேன் அப்படின்ட்டு தன்னை வெளிப்படுத்துகிறா. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பதாக வாங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. அவருக்கு பின்பதாக வரும்போது அவரிடத்திலிருந்து வல்லமை உங்களுக்கு வரும். அவரை நோக்கி வந்தீங்கன்னா அவர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அவரை நோக்கி பாத்தீங்கன்னா உங்களுடைய கால்கள் தள்ளாடாது. ஹல்லேலூயா. அவரை நோக்கி நீங்க வந்தீங்கன்னா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். உங்களிடத்துல அருமையா பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்துல அவ பயந்து வெளியில வந்து ஜீசஸ்க்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தணும்னு அருமையாய் நம்ம டாடி ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அருமையான வார்த்தை இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார். 34ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அழகாய் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த காலை வேளையிலும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, விசுவாசத்தோடு வந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். எதையெல்லாம் விசுவாசித்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறீங்களோ அப்படியே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ எதை நம்பி கர்த்தரை நோக்கி பார்த்தியோ அந்த ரட்சிப்பு உன்னை நிறைவாய் நடத்தும். அந்த விசுவாசம் உங்களை நிறைவாய் நடத்தும். நீ சமாதானத்தோட வீட்டுக்கு போ. கர்த்தருக்கு முன்பதாக அழுது கொண்டு வந்தீங்களா? தேவ சமூகத்துல நீங்க வந்து என்னெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டார். இப்போது கர்த்தர் சொல்கிறார், சமாதானத்தோட திரும்பி போ மகளே. அன்பு மகளே, சமாதானத்தோட திரும்பி போ. உன் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு முழு பிரசங்கமும் ஒன்றுதான். நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. சுகமாயிரு. வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனை என்ற வார்த்தைக்கு அளவே இல்லை. எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்கள். அந்த வேதனை நீங்க கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தோட போ. என்ன பார்த்துட்டல்ல, என்கிட்ட சொல்லிட்டல்ல, என் பின்னதாக வந்துட்டல்ல, என்ன விசுவாசிட்டல்ல, என்னை விசுவாசித்ததுனாலே நீ தேவனுடைய மகிமையை நீ காணத்தான் போகிறாய். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். எந்த நம்பிக்கையோடு கர்த்தருக்கு பின்பதாக வந்தியோ, இன்றைக்கு சொன்னாரு, எந்த வேதனையோடு அமர்ந்திருக்கிறியோ, எந்த பிரச்சனைகளோடு நீ சுமந்து கொண்டிருக்கிறியோ, சமாதானத்திலே போ. உன்னுடைய வேதனை நீங்கும். கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவரை நோக்கி பார்க்கிற உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பாரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கலக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, இது என்ன ரிப்போர்ட் வருமோ, இது இந்த காரியம் எப்படி மாறுமோ, இந்த காரியம் ஆண்டவரே வாடகையின் காரியத்தை நான் எப்படி கட்டுவனோ, வேலைக்கு போனா இவங்க என்ன சேர்த்துப்பாங்களோ, இப்படிப்பட்ட வேதனையில இருக்கிறீங்களா? இந்த வேலையில, இந்த காலை வேலையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பிரசங்கத்தை கேட்கிறீர்களா? சமாதானத்தோட நாளைக்கு வேலைக்கு போங்க. சமாதானத்தோடு எதிர்நோக்கி எல்லா காரியத்தையும் போய் பாருங்க. கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். உன் வேதனை நீங்கி நீ சமாதானத்தோட போ. நீ சுகமாய் வாழ்ந்து இருக்க போகிற, நீ சுகமாய் தான் இருக்க போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் பயபக்தியோடு கேளுங்க. இந்த வார்த்தையை பயபக்தியோடு கேட்கிற உனக்கு ஆசீர்வாதம் மல்கியால வசனம் சொல்லுகிறது. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்
கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ரட்சகர் இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், அவரை நோக்கி பாருங்க. நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிப்பார், ஆரோக்கியம் உங்கள் மீது உண்டாகும். கர்த்தரை நோக்கி வந்துட்டீங்களா? அவருக்கு பின்பதாக வந்துட்டீங்களா? வியாதியோ, பலவீனமோ, பயமோ, கஷ்டமோ, துன்பமோ என்னவானாலும் சரி, அவருக்கு பின்பதாக வந்த நீங்க சுகித்திருப்பீர்கள். அவருக்கு பின்பதாக வந்த நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள். கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நீங்கள் சுகித்திருக்க வேண்டும் என்பது மாத்திரமே கர்த்தர் விரும்புகிறார். அதை தவிர உங்ககிட்ட இருந்து வேற எதையுமே ஆண்டவர் எதிர்பார்க்கல. நீ வேதனையோடு இருக்கணும், கலக்கத்தோட தான் இருக்கணும், பிரச்சனையோட தான் இருக்கணும் கர்த்தர் விரும்பவே இல்லை. நீ சுகித்திருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆரம்பத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுதலையாக்கி உங்களை வழி நடத்துவாராக. அன்பு ரட்சகா, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சோ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில ஆண்டவரே, யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தின்படியே கர்த்தாவே ஆண்டவரே, சமாதானத்தோட போய் ஆண்டவரே அப்பா உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி அடியேன் ஆசீர்வதிக்கிற ராஜா. அப்பா இந்த வேளையில அப்பா ஆண்டவரே, என்னெல்லாம் வேதனையோடு கலக்கத்தோடு யாரெல்லாம் இந்த வீடுகளில் அழுது கொண்டிருக்கிறார்களோ, பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீ சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா இவர்கள் வாழ்ந்திருக்கும்படி கிருபை தருவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னமும் கிருபையும் கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. சரீர பலவீனங்களும் வியாதிகளும் தேவையற்ற குழப்பங்களையும் உண்டு பண்ணுகிற சாத்தானே இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.